இங்கே அரசாங்கத்துக்கு எந்த விதமான இதில் வந்து ஒரு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லையா அப்படின்னா எந்த ஆட்சியிலையும் நடக்காது, இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. என்னது கௌசாலா ஆவடியில் பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸாக வந்து அதை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பற்றி கேள்வி கேட்டேன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோன்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு வச்சுக்கேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது. இதற்கு ஒரு பொய்யை உருவாக்குவாங்க. இதுக்கு ஒரு பொய்யை உருவாக்கி நான் கேள்வி கேட்ட என்னையே தப்புன்னு சொல்லுவாங்க. இவன் தப்பான மனநிலையில் பேசுறான், இங்க இருக்கிற ஒரு அரசை குற்றஞ்சாட்டுவதுக்கு தான் இவர்களோட வேலை. அப்புறம் வந்து இங்க இருக்கிற வந்து இந்த அரசை, இங்க இருக்கிற வந்து இந்த கூட்டணியை, இங்க இருக்கிற வந்து சமூக நீதி அமைப்புல நாங்கள் வந்து ஒரு குந்தகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். ஆனா நேர்மையா உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா இங்க அப்படி நடக்கவே இல்லை. ஏன் போன ஆட்சியில் தலித்துகள் மீது மிக பெரிய அளவில் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது, அதை எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி இந்த ஆட்சியில் அதை விட கொடுமையான அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு, பெரிய அளவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில் மாவட்டத்தில் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. புல்லட்ல ஓட்டின அந்த பையன் வந்து கத்தி வெட்டப்பட்டப்போ உடனே வந்து அதுக்கு ஒரு மாற்று கதையாடல் சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே உடனே தீர்ப்பு எங்க தெரியுமா கிடைக்குது? நீதிமன்றத்தில் கிடைப்பதில்லை, உடனே வந்து சோசியல் மன்றத்தில் கிடைக்கப்படுது. சோசியல் மீடியாவில் உடனே தீர்ப்பு எழுதப்படுது, இது இதனால் செய்யப்படவில்லை. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைய வந்து வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அந்த குழந்தை ஒன்று சொல்லுது, அவங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அங்கே இருக்கிற காவலர்கள் என்ன சொல்றாங்க, இதனால் இது நடக்கப்படலை. அது வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது, உடனடியாக தீர்ப்பு எழுதப்படுது மக்கள் மன்றத்தில். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு மன்றத்தில் போயிட்டு அது வந்து எது உண்மையை சொல்லி கொண்டு வரணுன்றல அதுக்கு ஒரு ஸ்பேஸே இங்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் அது கேள்வி கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், மிக சிக்கலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம யாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம தலித்தா, இல்லை தலித்தை நம்ம அறிவிச்சுக்கலாமா, இல்லை நம்ம தலித் அமைப்பா? ஸோ இந்த சோசியல் கான்சியஸோட ஒரு பொது சமூகத்தோடைய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோமா? நம்ம தலித்துன்னு அறிவிச்சுக்கிறதுனால ஒரு அடையாள அரசியல்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ஐடென்டிட்டி மார்க் குத்தப்பட்டு நம்ம வந்து விளக்கப்படுறோமா? அப்படி இல்லைன்னா தலித் அப்படின்ற சொல்லி ஒரு ஓர்மையை உருவாக்கி ரஞ்சித் வந்து பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த குற்றச்சாட்டு இப்போ வருதா? நீதி கட்சி ஆரம்பிக்கிறப்போ நீதி கட்சியில் இருந்த MC ராஜா அவர் எதிர்பார்த்த திட்டங்களை மேற்கொள்ளாதனால அதுல இருந்து வெளியே வரப்போ MC ராஜா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, சத்யவாணி முத்து மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பல இருக்குது நமக்கு ரெக்கார்டா, ஹிஸ்டாரிக்கலா எக்கச்சக்கமா இருக்காது. பாபா அம்பேத்கர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் தலித் ஓர்மையை விரும்புவதன் மூலமாக பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரித்தெடுத்து இவர்கள் வந்து அவர்கள் அந்நியமாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே தலித்துகளுடைய விருப்பம் என்ன? பொது சமூகத்தில் உரிமை கோருது, பொதுவில் உரிமை கோருது. பொதுவில் உரிமை எப்படி கோர முடியும்? என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய பிரச்சனை என்னன்னு நான் சொன்னாதான் என் பிரச்சனை என்ன, இது நான் இப்படி ஒரு ஐடென்டிட்டியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றப்பதான் பொதுவில் எனக்கு இடம் இருக்கா இல்லையான்ற ஒரு இடத்துக்கான விவாதமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பொதுவில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத நான் டிமாண்ட் பண்ணவே கூடாது, நீ பொதுவில் வந்து சேர்ந்துக்கோ, பொதுவிலேயே இரு, பொதுவை எதிர்த்து கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய பிரச்சனை எப்படி விவாதிக்கப்படும்? ஸோ இப்போ இங்க என்ன நிகழுதுன்னா, பொதுவில் நீ வந்து சேரணும்னா யாரா நீ பேச பண்ணும், பொதுன்னு பேச பண்ணுமா? இப்ப காலையில கூட வந்து தோழர் ஜெயராணி வந்து சொன்னாங்க, நான் வந்து ஆன்டி காஸ்ட்னு என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தலித் என்பதை விட நான் ஆன்டி காஸ்ட்னு சொல்லிப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆன்டி காஸ்ட்னு சொல்றது மூலமா நமக்கு என்ன மாற்றம் நிகழப்போகுது? ஏன் தலித்துன்னு சொல்றது மூலமா அந்த மாற்றம் நிகழாதா? எனக்கு ஒரு கேள்வி எழும்புதப்போ. அப்ப நான் தலித்துன்னு சொல்றதுனால இதை ஒரு சாதி அடையாளமாக நீ பாப்பன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? என் கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? அப்ப என்ன எதுக்கு நீ வந்து நான் வந்து ஒரு தலித் ஓர்மையோட என்னோட பிரச்சனையை என்னுடைய எனக்கு தேவையானதை நான் வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், அது ஒரு 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 பேரின் கீழமாக ஒரு பெரிய இயக்கத்தை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து கிரியேட் பண்ணது. ஐடென்டிட்டி என்பது என்ன விதமான ஐடென்டிட்டின்னு புரியணும். ஒரு உரிமை கோரலை நீ வந்து ஒரு சாதிய கூட்டமா பாப்பியா?
அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எனக்கு நீ ஒரு பேர் வச்சுட்டே இருக்க, வரலாற்று ரீதியா எனக்கு பல பேர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்ப நான் ஒரு பேரு நான் வந்து ஒரு டிமாண்ட் பண்றேன். நான்ன்றது நான் கிடையாது. நாங்க வந்து டிமாண்ட் பண்றோம். ஒரு தலித்ன்ற ஓர்மையின் மூலமாக நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய முடியாது? ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் வருது. இப்ப தலித்துகளா இயங்குற நமக்குள்ளேயே என்னன்னா, நம்ம தலித்துன்னு சொல்லிக்கலாமா, இல்ல ஆதி திராவிடர்னு சொல்லிக்கலாமா, இல்ல வந்து பஞ்சபர்கள்னு சொல்லிக்கலாமா, இல்ல அவுட் காஸ்ட்னு சொல்லிக்கலாமா, இல்ல அவேர்னஸ் சொல்லிக்கலாமா, இல்ல ஆன்டி காஸ்ட்னு நம்ம சொல்லிக்கலாமா? ஸோ இந்த பிரச்சனை ஏன் நமக்கு உருவாகுது? இப்போ எதிரில் இருக்கிறவன் எனக்கு என்ன பார்க்குறான்றது அவனுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. நான் என்ன பேசினாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன காஸ்டிஸ்ன்னு சொல்கிறான், நீல செங்கின்னு சொல்கிறான். ஓகேவா? அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தான் இப்போ பிரச்சனை. நான் யாரு? நான் என்ன தலித்துன்னு சொல்லிக்கலாமா? இல்லை நான் தலித்துன்னு சொல்கிறதால அவன் என்னை விட்டு போயிடுவானா? சரி, ஓகே, ஆன்டி காஸ்ட்னு சொல்லலாம். ஆன்டி காஸ்ட்னு சொன்னால் எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ கூட நான் தலித்துன்னு சொல்கிறதால உன்னை வெளியேற்றுவதற்காக உன்னை தலித்து சொல்ல, நீ உள்ளே வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்கிறேன். இங்கிருந்து இதை நீ பாருன்னு நான் சொல்கிறேன், உன்னை இன்வைட் பண்ணுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.